ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிசிடி கோட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம 2421 கோட் அண்ட் XS3 கோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம 2421 பார்க்கலாம். இந்த கோடை வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் இல்லைனா ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கோட் பார்த்ததுக்கப்புறமா இதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ 2421 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து பொசிஷனல் வெயிட்ஸ் தான். நம்ம எடுத்திருக்க இந்த டெசிமல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ஒரு 4 பிட்டில் பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பொசிஷன் வந்து 2421 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வெயிட்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். இதனுடைய கன்வர்ஷன் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட்டு நம்ம டெசிமல் வேல்யூஸ், ஸோ இதனுடைய பேஸ் வந்து 10 அப்படிங்கிறதுனால 0லேருந்து 9 வேல்யூஸ் வரைக்கும் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இந்த வேல்யூஸுக்கான இந்த 2421 கோடை வந்து நம்ம ரெண்டு விதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 0க்கு நம்ம எல்லா இடத்துலையும் 0 தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பொசிஷனில் மட்டும்தான் நம்ம 1 போடுற மாதிரி இருக்கும். மீதி மூணுத்துக்குமே நம்ம 0 போட்டால் தான் நமக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 அப்படின்னு இந்த வேல்யூவுக்கு நம்ம இந்த 2க்கு நேராக இங்கே 1 போட்டிருக்கோம். இந்த பாயிண்டில் நம்ம இங்கே 2க்கு 1 போட்டுட்டு இங்கே 0 போடலாம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எல்எஸ்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து பிட்டோட சிக்னிஃபிகன்ஸை பொறுத்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம 3 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 டிஜிட்ஸுக்கு இங்கே 1 போட்டிருக்கோம், மீதி 0. அண்ட் 4க்கு 0 1 0 0ன்னு போட்டிருக்கோம். இந்த டெசிமல் 4th வேல்யூ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் செட் ஆஃப் 2421லேயும் நமக்கு இதே வேல்யூஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் நமக்கு இந்த செட்டில் கிடச்சிருக்க இதே வேல்யூஸ் இங்கே இருக்குது. இந்த 5th பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கும்போது 4 + 1 நமக்கு 5. ஸோ இங்கே 2 நம்ம 1 போட்டிருக்கோம், மீதி 2 இடத்துல 0. ஆனால் இதே வேல்யூவை நம்ம இன்னொரு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த 2க்கு நம்ம 1 போட்டுட்டு இங்கே 0 போட்டோம் அப்படின்னா 2 + 2 4, 4 + 1 5ன்னு கூட நமக்கு கிடைக்கும். இது வந்து இன்னொரு விதமான ரெப்ரசன்டேஷன் தான். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 6 வேல்யூக்கு 4 + 2 6 அப்படிங்கிறதுனால இங்கே 2 1 போட்டுட்டு மீதி 2 இடத்துல 0 போட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசன்டேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 + 4 இங்கே 2 1 போட்டுட்டு மீதி 2 இடத்துல 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 7க்கு 4 + 2 6, 6 + 1 7 அப்படின்னு நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 + 4 6, 6 + 1 7 அப்படின்னு வேறு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8 and 9க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வேல்யூவாக ஃபில் பண்ணும்போது 2 + 4 6, 6 + 2 8ன்னு தான் நம்ம இங்கே ஃபில் பண்ண முடியும். இதில் வேறு எந்த சேஞ்சும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த செட்லேயுமே 8க்கு நம்ம அதே ரெப்ரசன்டேஷன் தான் எடுத்திருக்கோம். அண்ட் 9 அப்படிங்கும்போது 2 + 4 + 2 + 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவே இங்கே 9 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 1s நம்ம போட்டிருக்கோம். இந்த செகண்ட் ரெப்ரசன்டேஷனில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டெசிமல் 4 and 5 இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே நமக்கு 0 1 0 0ன்னு இருக்குது. இதுக்கு நம்ம 1s காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 0க்கு பதிலாக இங்கே 1ஆக மாறிடும். இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 0ன்னு ஆயிரும். இங்கே ரெண்டுமே 0வாக இருக்கிறதுனால காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா நமக்கு 1ன்னு கிடச்சிடும். ஸோ இந்த 4க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு 5 கிடைக்குது. அதே மாதிரி இந்த 3யோட வேல்யூக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1 1 0 0ன்னு கிடைக்கும். அதுதான் வந்து நமக்கு 6ன்ற வேல்யூக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2வோட வேல்யூ 0 0 1 0ன்னு இருக்குது. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா 1 1 0 1ன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 7க்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வந்து இன்னொரு வேல்யூவுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. இதனால தான் இந்த 2421 கோடை வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் இல்லைனா ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எப்போவுமே இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2421 நம்ம எடுத்துக்குவோம். ஸோ வேல்யூ வைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு இந்த செகண்ட் செட் ஆஃப் 2421 கோட்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் எந்த ஒரு டெசிமல் வேல்யூக்குமே நம்ம 2421 கோட் எழுதும்போது இந்த ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம XS3 கோட் பார்க்கலாம். இந்த XS3 கோடை வந்து அன்வெயிட்டட் கோட் இல்லைனா செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க டெசிமல் வேல்யூக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம 8421 கோடை நம்ம எழுதணும். அதாவது அந்த பிசிடி கோடை நம்ம இங்கே எழுதணும். அண்ட் இந்த பிசிடி வேல்யூ கூட நம்ம 3 ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு XS3 கிடைக்கும். ஸோ நேம்லேயே பார்த்தீங்கன்னா XS அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 3 வேல்யூஸ் அடிஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
ஸோ நம்ம இங்கே என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அது கூட அடிஷ்னலாக ஒரு 3 வேல்யூஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய லிட்ரல் மீனிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம ஒரு 2 அப்படின்ற ஒரு டெசிமல் வேல்யூ எடுத்திருக்கோம் அப்படின்னா அடிஷ்னல் ஆஃப் 3 போடும்போது 2 + 3 நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 5க்கான கோடு தான் வந்து XS3யோட கோடில் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கிற கோட் வந்து எப்படி அன்வைட்டட் அண்ட் செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் அப்படிங்கிறத நம்ம இதை கன்வர்ஷன் முடிச்சதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலமில் நம்ம டெசிமல் வேல்யூஸ் அகெயின் பேஸ் வேல்யூ 10 அப்படிங்கிறதுனால 0லேருந்து 9 வேல்யூஸ் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா இதனுடைய பிசிடி கோட் அதாவது 8421 கோடை எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 8421ல் டெசிமல் வேல்யூஸ் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த 8421 கோட் கூட நம்ம 3 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இங்கே 0 எடுத்திருக்கோம். இது கூட நம்ம +3 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0 + 3 3ன்னு கிடைக்கும். 3யோட பிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0011. ஸோ அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டெசிமல் 1 கூட நம்ம 3 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ 4ஓட வேல்யூ என்னென்னா 0100. அதுதான் நமக்கு இங்கே ரிசல்டண்ட்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 + 3னா 5. 5ஓட கோட் வந்து 0101. அதுதான் நமக்கு இந்த பாயிண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 + 3னா 6. 6ஓட வேல்யூ 0110. XS3ல் நமக்கு இதுக்கு நேராக 0110 தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 4 + 3 7. 7க்குரிய கோட் 0111. இதுக்கு நேராக நமக்கு XS3ல் 0111 இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 + 3னா 8. 8ஓடைய வேல்யூ 1000. இங்கேயும் நமக்கு 1000ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 + 3 எடுத்துக்கிட்டோன்னா 9. 9ஓட வேல்யூ என்ன? 100. XS3லையும் நமக்கு 1001 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7 + 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். இந்த 10ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8421ல் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 8421. ஸோ 8 + 2 நமக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ 1010ன்னு கிடைக்கும். அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 8 + 3னா 11. 11 அப்படிங்கும்போது 8 + 2 + 1. ஸோ 1011ன்னு கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 9 + 3 12. 8 + 4 12 அப்படிங்கிறதுனால 1100ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட XS3 கோட்ஸ். இதையே வந்து நம்ம அன்வைட்டட் கோடுன்னு சொல்கிறோன்னா இப்போ இங்கே வந்து நம்ம டெசிமல் 0 அப்படின்ற இந்த வேல்யூவை தான் XS3ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம 0011ன்னு எடுத்திருக்கோம். இதில் நம்ம எந்த 8421 இல்லை 2421 அப்படின்ற கோட்ஸ் எதுவுமே நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலை. இந்த ஒரு பொசிஷன்லேயுமே இதுக்கு ஓரியன்டாக நமக்கு எந்த பொசிஷனல் வெயிட்ஸுமே இங்கே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இதை வந்து நம்ம அன்வெயிட்டடுன்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து இதை செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 4 and 5 கம்பேர் பண்ணும்போது 4க்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 1000ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு 5ல் கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி 3க்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா நமக்கு 6க்குரிய வேல்யூ கிடைக்கும். 2க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 7க்குரிய வேல்யூ கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங்கோட ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த XS3 கோடை வந்து நம்ம அன்வெயிட்டட் கோட் அண்ட் செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் XS3 கோட். இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்க கோட் வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி நீங்கள் கோட்ஸாக எழுதிட்டு இதில் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண தேவையில்லை. அந்த ரூலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பொசிஷனல் வெயிட்ஸை வந்து W3, W2, W1, W0 நீங்கள் எடுத்திருக்கோம். இந்த வெயிட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ரிசல்டன்ட் வந்து 9க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை தான் வந்து நம்ம செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் 9க்கு நாட் ஈக்குவலாக இருக்கும்போது இது வந்து நாட் செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 8421ன்னு எடுத்துக்கலாம். இது நாலுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 8 + 4 12, 12 + 2 14, 14 + 1 15ன்னு கிடைக்கும். விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 9. அப்போ கண்டிப்பாக இது செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் கிடையாது. ஸோ அதை நம்ம இங்கே வெரிஃபை கூட பண்ணி பார்க்கலாம். 8421 கோட்ஸ் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ 4 and 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ 2421 கோட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தா 2 + 4 6, 6 + 2 8, 8 + 1
ரிசல்டன்ட் 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 9 கிடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோட் வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் தான். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கூட சப்போஸ் நமக்கு நான் நிறையா கோட்ஸ் வந்து கொடுத்துட்டு இதில் எது வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த XS3 கோடோட அடிஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த 2421 கோட் அண்ட் XS3 கோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.